வணக்கம் மக்களே. இன்னைக்கு டே 2 அட் கொலம்போ. ஸோ இன்றைக்குமே டிவோஷனல் ஷோ தான். ஒரு விநாயகர் கோவில். விநாயகர் கோவிலில் எல்லா சாமியுமே இருக்குது. ஸோ இது வந்து ஆடி வேல் திருவிழா. ஆடி வேல் திருவிழா முருகனுக்குரிய திருவிழா தான் இங்கே நாங்கள் வந்து நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான டிவோஷனல் ஷோ நேற்றுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிவோஷனல் ஷோக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நேற்று மாதிரியே உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் ஷூட் பண்ணி கட்டாயமாக நான் போடுறேன். ஸோ வாங்க கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்னிசை நிகழ்ச்சியிலையும் நான் புதுமையாக கடினமான பாடல்களை முயற்சி பண்ணுவேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் பாடின பாட்டும் நானே பாவமும் நானே. இப்போ நீங்கள் அந்த பாட்டு தான் கேட்க போகிறீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பாடலை பாடி முடித்த உடனே அடுத்தது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்ததுங்க. நம்ம அப்பு பாஸ்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு வேஷம் போட்டு வந்தார். அது வேஷம் மாதிரியே இல்லைங்க, உண்மையாகவே அந்த கடவுளே நேரில் வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆமாம், பெருமாள் மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தார். பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. முத்துசிற்பி அவர்களை தொடர்ந்து நம்ம மதிச்சேம்பாலா அவர்கள் ரொம்ப அழகாக பாடினாருங்க. இந்த பாட்டு அழகர் பாட்டு ஒன்று பாடினாரு. மதிச்சேம்பாலா பிரதர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரே பாடல்கள் எழுதி அவரே மெட்டமைச்சு அவரே பாடுறாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. அதே மாதிரி இந்த 2 நாளுமே அவர் பாடின எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப தெய்வீகத்தன்மையாக இருந்தது. முதல் நாள் அதுவும் அவர் பாடின விநாயகர் பாட்டு எப்படி இருந்துச்சுங்கன்னா, அன்னைக்கு மத்தியானமே அவர் உட்காந்து எழுதி அன்னைக்கு ஈவினிங் பாடினாரு. அதுக்கு தான் நம்ம அப்பு பாஸ்கரும் அந்த மாதிரி விநாயகர் வேஷம் போட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மெய்சில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெய்சில் இருக்கிற மூமெண்ட் தான் அந்த நிகழ்ச்சி முழுக்கவுமே இருந்தது. மதிச்சேம்பாளர் அவர்களை தொடர்ந்து திருப்பி அப்பு பாஸ்கர் வந்து ஒரு சூப்பரான காந்தாரா அந்த ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து காந்தாரா படத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்து நம்ம மாலத்திகாவும் சூப்பரான ஒரு பாட்டு பாடினாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்காக வந்துகிட்டே இருக்குங்க.
சிரத்தையோட தெய்வீக தன்மையோட பாடிக்கிட்டு இருந்தாலும் வரலாறு மிக முக்கியம் இல்லைங்க. அதனால் நடுவில் இந்த ஃபோட்டோவுக்காக போஸ் கொடுத்தோம். அடுத்தது காந்தாரா வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்காக. என்ன ஒரு அற்புதமான நடனம் இல்லை? அடுத்து நம்ம மாலத்திகா வந்து சூப்பராக பாடுறதுக்காக வராங்க பாருங்களேன். பழனியப்பா பாட்டு தாங்க. மாலத்திகா அந்த பாடலை பாடி முடித்த உடனே அரங்கமே அதிர்ற மாதிரி கருப்புசாமி வந்துட்டாருங்க. நம்ம அப்பு பாஸ்கரே தான் வந்தார். மதுச்சேம்பாலா அப்புறம் முத்துசிற்பி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடின பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அப்படியே வெச்ச கண்ணு வாங்கலைங்க. எல்லா பாட்டுக்குமே எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அதுவும் இந்த பாட்டு அப்படியே நம்மளை வந்து உறைய வச்சிருச்சுன்னு சொல்லணுங்க. அப்படியே எல்லாருமே உறைஞ்சு போயிட்டோம். அந்த பாடல் கட்டாயம் உங்களுக்காக நான் போட்டே ஆகணும். இப்போ நீங்கள் அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேங்க.